நீயே காதல் நூலகம், கவிதை நூல்களாயிரம், காதல் தீவிரவாதியின் ஆயுதமானது. காது திரிந்த காலையை கட்டிவிட்டு கண் சிரிக்கும் சுந்தரியே, அக்கறைக்கும் இக்கரைக்கும் கடந்த வெள்ளத்தை கட்டியனை கட்டி எழுந்திருச்சிங்கவா. சரி, ஓகே. என்னை விட்டு எங்கேயும் போகாதம்மா. சரிடா அம்மு, அம்மா எங்கேயும் போல, இங்கேயே இருக்கேன். சரிம்மா. சேட்டைய பாத்தியா? அப்பா, என்ன அம்மு? அம்மா என் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்கப்பா, அதனால அம்மா வர மாட்டாங்க. ஏய், என்ன சிரிக்கிற? உங்க பொண்ணு சொல்றால, அதுக்கு பதில் சொல்லுங்க. அம்மு, அப்பா அப்போ உனக்கு வேண்டாமா? வேணும்பா. அப்புறம் அப்பாவை வெளியே போன்னு சொல்லிட்டா? இல்லப்பா, நீ தானே அம்மாவை வான்னு கூப்பிட்ட, அதான் நான் சொன்னேன். இவ்வளோ நாள் அம்மா கூட தானே இருந்தீங்க, இன்னைக்கு அம்மா என் கூட தான் இருப்பாங்க. இல்ல அம்மு, அம்மா இப்போ உங்களை தூங்க வைக்கிறாங்களா? அம்மா தூங்க வச்சங்காட்டு தானே உங்களுக்கு தூக்கம் வருது. அப்ப என்ன யார் தூங்க வைப்பா? டி, குழந்தைகிட்ட என்னடா பேசுற? இருடி, அவ சொன்னதுக்கு நீ சிரிச்சல்ல, உனக்கு இருக்கு. என்ன பண்ணுவ? அவளை தூங்க வச்சுட்டு வா சொல்றேன். இரு, உங்களை இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. மா, என்ன அம்மு? மா, நான் இன்னைக்கு அப்பாக்கு உனக்கு நடுவுல படுத்துக்கிறேம்மா. மா, சொல்லுடா. எனக்கு பாட்டு பாடுமா. பாட்டு தானே பாடணும். சரி, அம்மா பாடினா நீங்க தூங்குவீங்களா? தூங்கிடுவேம்மா. அப்போ சரி, தூங்கணும். மூச்சு பட்டா நோகமண்ணு மூச்சடக்கி முத்தமிட்டேன். நிழலு பட்டா நோகமண்ணு நிலவடங்க முத்தமிட்டேன். தூங்காம நீ விளக்கே, தூங்காம தூங்கு கண்ணே. ஆசைகள் விளக்கே, அசையாம தூங்கு கண்ணே. ஆராரோ ஆரிராரோ. அன்பான மகள் வந்தார், அம்பானி நானாகிறேன். இந்த இன்ப மகாராஜ பெற்ற புது ரோஜ எலிசபெத் ராணியின் பேத்தியே. தாயே தாயே. அவ தூங்கிட்டா வா. நீ செல்லம். அம்மா, உன் அம்மா என்னைக்குமே கஷ்டப்படுத்த மாட்டேன்டா. இனிமேல் எப்பவுமே அம்மா உன் கூட மட்டும்தான். சரி, அம்மா இல்லை, அப்பா அம்மா 2 பேருமே உன் கூட தான். லவ் யூ அம்மா. ஷாலினி, உன்னோட அண்ணா அன்னைக்கிட்ட நான் சொல்லிட்டேன், அவங்க வந்து உன்னை பார்க்க வராங்களாமா. ஷாலினி, நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னை எப்படியாச்சும் நான் ஜெயிலேருந்து வெளியே எடுத்துடுறேன். உன்னோட அண்ணா வந்ததுக்கப்புறம் நானும் உன்னோட அண்ணாவும் அவனோட வீட்டில் போய் ஏதாச்சும் தேடி பார்க்குறோம், அவனுக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருக்கான்னு. மேம், என்னோட அண்ணன் வரானா? ஆமாம்மா. மேம், எங்கள் அண்ணன் வந்து என்னை எப்படியாவது வெளியே எடுத்துருவான்ல? அதுவும் உங்கள் அண்ணா வெறும் சிவாவா வரல, ஐபிஎஸ் சிவாவா வராங்க. நிஜமாவா மேம்? ஆமாண்டா. சரிங்க மேம். சரிடா, எனக்கு கொஞ்சம் விசாரிக்க வேண்டிய வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். ஓகே மேம். அண்ணா வந்து என்னை இந்த நிலைமையிலையா பார்க்கணும்? பொய்யான ஒரு காதல் என்னை எங்க கூட்டிட்டு வந்து நிறுத்திடுச்சு. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? பாட்டி தாத்தாலாம் இதை கேட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்க? எதுக்கு நம்ம வாழணும்? பேசாம செத்தே போயிடலாம். நான் பிறந்திருக்கவே கூடாது. என்னாலதான் என் பாட்டி தாத்தா அண்ணாக்கெல்லாம் அவமானம். ஏன்டா என் லைஃப்ல வந்த என்ன வாழவும் முடியாம சாகவும் முடியாம பண்ணிட்டில. உன்னை லவ் பண்ணது ஒரு தப்பாடா. என் லவ்வை வச்சு என்ன வேணாலும் பண்ணிடலான்னு நினைச்சிட்டல. நான் உன்னை உண்மையா லவ் பண்ணேன்டா. அதனாலதான் நீ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் உன்னை நினைச்சு அழுக வருது. பொண்ணுங்கன்னா அதுக்கு மட்டும்தானா? அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லையா? அவங்க பிடிச்ச வாழ்க்கைய வாழ்றதுக்கு அதுதான் வந்து தடையா நிக்குது. யாருமே பொண்ணுங்களை
பொண்ணுங்களை மதிக்கிறதே இல்லை. எல்லாருமே பொண்ணுங்களை ஒரு பொம்மையா பார்க்கறாங்க. எனக்கு நடந்த மாதிரி இது யாருக்குமே நடக்கக்கூடாது. எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சு அவனை கொண்டனும். ஆனா அதை என்னால தடுக்க முடியாம நடந்துருச்சு. என் வாழ்க்கையே போயிருச்சு. நான் என்ன பண்ணுவேன்? புயல் வந்து சாய்த்த மரம் ஒரு விறகு, உனக்கென தெரியும் என் இதயத்தில் வந்து விழுந்தது இடி. இள மனம் எங்கும் இருந்தது வழி. எம்மா எம்மா உலகில் உள்ள பெண்களே. என்ன இவளை வர சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு? அதுவும் உண்மைதான். பொண்ணுங்களுக்கு குழந்தை வந்துருச்சு, புருஷனவே மதிக்க மாட்டாங்க, கண்டுக்கவும் மாட்டாங்க. அதில் என் பொண்டாட்டி தான் ஃபஸ்ட்டு. ஹீரோ மாதிரி இருந்த என்ன இப்படி தனியாக புலம்பு விட்டுட்டாலே. பொதுவாக பொண்ணுங்க எங்கேயாவது போகும்போது கிளம்புறதுக்கு தான் லேட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம லவ்வர் எழுந்திருச்சு வர்றதுக்கே லேட் பண்ணுவா. மனுஷனோட அவசரம் புரியாம ச்சே வரட்டும், கண்டுக்காம இருக்கேன். என்னை இவ்வளோ நேரம் இது பண்ண வச்சல, இருடி உனக்கு இருக்கு. வரா கண்டுக்காம இருக்கலாம். கூப்பிட்றா அப்படியே சைலண்டா மெயின்டைன் பண்ணும். டேய், ஓ சார் கவனிக்க மாட்டீங்களோ? இப்ப பாருடா உன்னை என் வழிக்கு எப்படி கொண்டு வரேன்னு. யாருக்கிட்ட? என்ன பிளான் பண்றான்னு தெரியலையே. சரி பாப்போம், சோடா புட்டி என்ன பிளான் தான் பண்ணிருக்குன்னு. என்ன காத்துலயே விசில் ஊதுறா? என்ன? ஒன்னும் இல்லையே. பார்வை எங்கேயோ போற மாதிரி இருக்கே. பார்வை இருடா, உன்னை இன்னும் சுத்த வைக்கிறேன். என்ன கெட்டப் சேஞ்ச் ஆகுது? இந்த கெட்டப்பும் நல்லா தான் இருக்கு. என்னங்க? ஐயோ குரலை மாத்தி பேசுறாளே. என்னங்க? என்னம்மா? நம்ம அம்மா தூங்கிட்டாங்க. அதுக்கு நீயும் போய் தூங்கு. போ. நான் போய் தூங்கவா? சின்ன புள்ளெல்லாம் இவ்வளோ நேரம் முழிச்சிருக்க கூடாது. போய் தூங்கு பாப்பா போ. அப்படியா? இருடா மவனே, உனக்கு இருக்கு. என்ன கண்ணெல்லாம் அடிக்கிறா? சும்மா இருக்க பசங்களை சீண்டி விடுறதே இந்த பொண்ணுங்களோட வேலை. இருடி நான் வரேன். அதனால் தானடி பனியிலும் வேர்க்கிறேன். அதனால் தானடி பனியிலும் வேர்க்கிறேன். செவ்விதழின் ஈரங்களே தீர்த்தமென்று தோணுதே. காமதேவன் கோயிலில் கடிகாரங்கள் தேவையா? தீண்டி தீண்டி தீயை மொட்டுகிறாயே, தூண்டி தூண்டி தீனை ஒட்டுகிறாயே. நீயே காதல் நூலகம், கவிதை நூறு. ஐயோ என் செல்லம், தூங்கும்போது குழந்தை மாதிரி அழகா இருக்கடா என் செல்லம். என்ன வீட்டுக்கு வர சொல்லிட்டு நீ தூங்கிட்டு இருக்கியா? இருடா உன்னை எப்படி எழுப்புறேன்னு பாரு. காயத்ரி, நீ செல்லம். காயத்ரி மேடம். மாமா தண்ணி ஃபர்ஸ்ட் கூடி, அப்புறம் என் பையனுக்கு சைஸா முத்தம் கொடுக்கலாம். ஐயோ அம்மா அப்பெல்லாம் இல்லம்மா. சரி சரி, நான் ஒன்றும் சொல்லலை. இந்தா ஃபர்ஸ்ட் தண்ணி குடி வா. சரிம்மா. நீங்க எதுவும் தப்பாலாம் ஒன்றும் நினைக்கலம்மா. நீ அன்னைக்கு வரும்போதே என் பையனை உனக்கு பிடிக்கும்னு தெரியும். ஐயோ அப்பெல்லாம் இல்லம்மா. அன்னைக்கே நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? நீயும் எனக்கு ஒரு குழந்தை மாதிரி. அப்போ குழந்தை மனசுல என்ன இருக்கும்னு அம்மாக்கு தெரியாதா?
சரி சரி, இந்த ஃபீலிங்லாம் இங்கே வேணாம். நான் போகிறேன். என் பையனுக்கு நீ முத்தம் கொடு. இவன் கொஞ்சம் ராங்கி பிடிச்சவன். எப்படி நீ இவனை லவ் பண்ணுறன்னு தான் எனக்கு தெரியல. அப்பெல்லாம் இல்லைம்மா, அவன் குழந்தை மாதிரிம்மா. அது சரி. சரிம்மா, நீ பாரு, நான் போகிறேன். அவனை எழுப்பிடு. சரிம்மா. பாத்தியா, உங்க அம்மா கூட ஏன் சப்போர்ட் தான். இருடா, உன்னை எப்படிலாம் பாடப்படுத்துறேன்னு பாரு என் செல்லம். ஐயோ, எனக்கே வெக்கமா இருக்கே. டேய் கண்ணா, ம் நீ அழகு. கண்ணா, எந்திரிடா கண்ணா. நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேம்மா. ஐயோ, இன்னும் என்ன அம்மான்னு நினைச்சிட்டு இருக்கான். அழகு குட்டி. என்னம்மா பூனைக்குட்டி வயசுல பேசுற? பூனைக்குட்டி வயசா? பூனைக்குட்டி தான் வந்து பேசுற. கண்ணா கண்ணா, எழுந்திரிடா. ம் தூங்கும்போது எவ்வளவு அழகா இருக்கடா, அழகா. கண்ணிரண்டும் சொருகுதே, காரணம் என்ன? உன்னிடத்தில் இருந்திடும் ஆயுதம் என்ன? நீரலையில் மயிலிறகாய் கண்ணியுடன் மிதக்குதே, அதிசயம் என்ன? ஆனழகு. ஐயோ, பார்க்க பாவமா இருக்கு. தண்ணி ஊத்தியா எழுப்பணும். ம் ஐடியா வந்துருச்சு, ஐடியா வந்துருச்சு. இருடா. டேய் சூர்யா, இடியா போண்டா. டேய் இடியாப்போண்டா, எந்திரிடா. இடியாப்போ, இடியாப்போ வாங்கலையோ, இடியாப்போ. இடியாப்போ நில்லுங்க. ஐயோ பேய். டேய், என்ன பார்த்தா உனக்கு பேய் மாதிரி தெரியுதாடா? அது எந்திரிக்கும் போது மூஞ்சிக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்திருந்தா என்ன பண்றது? சீ, உன்னெல்லாம் போய் எழுப்ப வந்தேன் பாரு. ஆமா, நீ என்ன பண்றீங்க? வேண்டுதல். உன்னை காணங்காத்தால வந்து எழுப்பணும்னு எனக்கு வேண்டுதல், அதான். ஏய், விளையாடாம சொல்லு. உங்க அம்மா தான் ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. அவங்க வர சொன்னாங்கன்னா நீ அவங்கள தான் போய் பார்க்கணும். இங்க வந்து என் ரூம்ல உட்கார்ந்திருக்க கூடாது. சீ, உன்னை போய் எழுப்ப வந்தேன் பாரு. நான் போறேன். கிளம்பு கிளம்பு. தன்னந்த நீச்சிருக்க அதை தெளிச்சு தான் இருக்க, ஒன்ன நப்பில் நாம் பறிச்சு தாமரையே. புன்னவனத்தினில பெடக்குயில் கூவையில உன்னுடைய வேதனைய நான் அறிஞ்சேன். பொங்கலத்தில் மாலையிட ஒன்னிரண்டு. எங்கிருந்துடா இந்த சவுண்ட் வருது? ராரா ராரா நிரனே. ஐயையோ ஐயையோ, யாராவது வாங்க, யாராவது வாங்கல, என் பொண்டாட்டிக்கு பேய் பிடிச்சிருச்சு. தூம் 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 தூம். ராரா. அடியே, என்ன கோலண்டி இது? வாடா நிரனே, வைப் பண்ணலாம். எது இப்படியா? அட போடா, இப்ப பாரு என் ஆட்டத்தை. तूने कोरी अभिसारी कई रेणुगे चालू सुमरोहरा कालान मरुगैन आनंद रागालु पिनिपि. ஏய் ஏய், பொறுடி பொறு. எதுக்குடி இப்படி மூச்சு வாங்க ஆடுற? எப்படி இருந்துச்சு என்னோட ஆட்டம்? இரு இரு, ஒரு அரை மணி நேரம் ஆகட்டும் சொல்றேன். ஏன் ஏன் அரை மணி நேரம்? வீட்டை சுத்தி பார்த்துட்டு வந்ததா சொல்லணும். அதுக்கு எதுக்குடா வீட்டை சுத்தி பாக்குற? பின்ன என்னங்க, இப்படி ஆடினா எங்காவது வீடு விரிசல் விட்டுருந்துச்சுன்னா என்ன பண்றது? ஏண்டா, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு பரதநாட்டியம் ஆடினா என்னை பார்த்து என்னடா சொல்ற? முதல்ல வாயை மூடுடா, கொசு எல்லாம் உள்ள போயிட்டு கிடக்கு. என் வாயில கொசு எல்லாம் போறது இருக்கட்டும், பரதநாட்டியம் ஆட சொன்னா மான் கரத்தையெல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஏண்டி, மனுஷன் முன்னாடி திடீர்னு வந்து இப்படி ஆடுறியே, நான் பாட்டுக்கு பேயின்னு நினைச்சு விளக்கமாத்த எடுத்து அடிச்சேன்னா என்ன பண்றது? அடிப்படா அடிப்ப, விளக்க மாதிரி அடிக்கிறேன். இருடா, நான் உன்னை கக்கூஸ் கழுவுற விளக்க மாதிரி அடிக்கிறேன். ராம்